Hello all, welcome to BYOS Computer Store. இன்னைக்கு நம்ம Colourful Nvidia graphics card பத்தி தாங்க வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கலர்ஃபுல்ங்கிறது ஒரு கிராஃபிக் கார்டு பிராண்டுங்க. நீங்கள் ஒரு பிசி யூஸராக இருக்கீங்க, இல்லை அப்கமிங்கில் ஒரு பிசி வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கிராஃபிக் கார்டு பிராண்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் கலர்ஃபுல். ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த பிராண்ட் அவேர்னஸ் இல்லை. கலர்ஃபுல்னா என்னங்க, எனக்கு அது தெரில. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பிராண்டா அப்படின்லாம் நினைக்கிறீங்க. ஸோ கலர்ஃபுல்லும் ஒரு ஆத்தரைஸ்டு பிராண்டு தான். Nvidia அவங்களோட சிப்செட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் GTX அண்ட் RTX ஈவன் GT சீரீஸ் கிராஃபிக்ஸ் கார்டு கூட கலர்ஃபுல்லில் மேனுஃபேக்சரிங் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ எப்படி நீங்கள் அசூஸ் கூடயும் ஒரு கிகாபைட் கூடயும் இல்லை ஒரு MSI கூடயும் இந்த பிராண்டை கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸே கிடையாது. ஆக்சுவலாக எல்லா பிராண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குங்க. ஸோ ஒரு பேசிக் மாடல், ஒரு மிட் லெவல் மாடல், ஒரு ஹையர் அண்ட் மாடல். ஏன் அந்த 3 டைப் ஆஃப் மாடல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா இது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஹையர் அண்ட் சீரீஸில் தான் வரும். இந்த 3 டைப் ஆஃப் மாடல்ஸ் ஏன் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னா கஸ்டமர்ஸ் பேஸ்டு தான் அதை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுக்கணும்னு நினைப்பீங்க, அவங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் சீரீஸ் கிராஃபிக் கார்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிட் லெவலில் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வர்ற மாதிரி கார்ட்ஸ் கேட்பீங்க, அவங்களுக்கு மிட் லெவல் சீரீஸ் சூஸ் ஆகும். எனக்கு ப்ரீமியமாக தான் வேணும், ஒரு ஹையர் அண்ட் குவாலிட்டியோட தான் வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு ஹையர் அண்ட் சீரீஸ் கிடைக்கும். ஸோ இதில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிக் அண்ட் ஹையர் அண்ட் சீரீஸ்க்கு ப்ரைஸஸ் டிஃபரன்சஸ் இருக்கும். இப்போ அதை தாண்டி என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஹீட் சிங்க்கும் கெப்பாசிட்டர்ஸும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்டுக்கும் ஒரு ஹையர் அண்ட் கார்டுக்கும் டிஃபரன்சஸ் இருக்குங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்க்குறப்ப ஒரு ஹையர் அண்ட் கார்டோட ஹையர் அண்ட் கார்டு மேட்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த கலர்ஃபுல் பிராண்டும் உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டியான கார்டு தான். எங்கேயுமே நீங்கள் பிராண்டுக்காக நேம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்காது இந்த பிராண்டை பொறுத்த வரலாம். ஸோ இதில் நிறைய பேர்த்துக்கு இன்னும் டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கலர்ஃபுல் RTX Nvidia 4060 அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் இப்போ எனக்கு பிராண்டு வேணாங்க, எனக்கு Nvidia கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது கலர்ஃபுல் மட்டும் இல்லை, இப்போ அசூஸ் சொன்னாலும் ஜிகாபைட் சொன்னாலும் இல்லை MSI சொன்னாலுமே எனக்கு Nvidia கார்டு கொடுங்க, இந்த பிராண்டெல்லாம் வேணாம் அப்படிங்கிறீங்க. ஸோ இதில் எல்லாமே Nvidia சிப்செட் தாங்க. எந்த பிராண்டுமே ஸ்பெசிஃபைடாக அவங்க கார்டோட சிப்செட்ஸ் அவங்க கொடுக்கறதில்ல. Nvidia தான் சிப்செட்டை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. வாங்கி அந்த சிப்செட்டை தான் கார்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால நீங்கள் RTX GTX இல்லை GTன்னு வந்ததுன்னா எல்லாமே Nvidiaவோட சிப்செட் தான். உங்களுக்கு அதில் எந்த கன்ஃபியூஷனுமே வேணாம். அதில் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸ் தான் அசூஸ், MSI, கிகாபைட், இந்த Inno3D, கலர்ஃபுல் எல்லாமே அதில் வர்றது. ஸோ ஒரு குவாலிட்டி வைஸ் நம்ம கார்டை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நார்மலாக ஒரு கார்டு வாங்கிட்டு உங்களுக்கு பெரிய ஃபீச்சர்ஸ் அதை பற்றி தெரில அப்படின்னா அந்த கார்டோட நார்மல் சீரிஸ் பாருங்கள். ஒரு RTX-ஆ GTX-ஆ என்ன சீரிஸ் இருக்குன்னா RTX-ங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ரேட் ரேசிங் கார்டு. ஸோ இந்த ரேட் ரேசிங்கில் இது ஒரு 3050 மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா, இந்த கார்ட்லேயே மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த 3050ங்கிறது ஒரு 8GB கார்டு. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸும் நிறையா கஸ்டமர்ஸ்க்கு இருக்குது. ஸோ 8GB வேணும், எனக்கு 12GB வேணும், எனக்கு 24GB வேணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. ஸோ அந்த 8GB நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3050 ஒரு 8GB கார்டு தான். ஸோ இப்போ எனக்கு 4060 Ti பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு 8GB கார்டு தான். ஆனால் ரெண்டுமே 8 தானுங்க பிரதர். இதுக்கும் என்ன ப்ரைஸ் டிஃபரன்ஸ், என்ன பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த கார்டு உங்களுக்கு 26500 வரும். இந்த கார்டு உங்களுக்கு அப்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா 38500 மாதிரி வரும். ஏன் ஒரு 10,000 மேலே டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா VRAM 8GB தாங்க. ஆனால் அதுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக குவாடா கோர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த GPUவோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் இந்த 3050 4060 Tiல அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்பவுமே ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறப்ப வெறும் VRAM 8GB, 12GB, 16GB இதை பார்த்து வாங்கக்கூடாது. உங்களோட நீடு என்ன, அந்த நீடில் எந்த லிஸ்ட் ஆஃப் கிராஃபிக்ஸ் உங்களுக்கு ஃபிட் ஆகுதோ அதை பார்த்து தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு காமனான டிப். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் RTX-ல ஹையர் அண்ட் சீரீஸஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த 2 8GBன்னு சொல்லிட்டோம்ல. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4070 சீரீஸ். ஸோ 4070 சீரீஸில் இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 4070 Ti பிளைன் இருக்குது, 4070 சூப்பர் இருக்குது. ஸோ ரெண்டுமே 4070 தான், ரெண்டுமே 12GB VRAM தான். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. TIக்கும் 4070 சூப்பருக்குமே இருக்குது. இப்போ வந்த சீரீஸ் நிறையாமே அப்கிரேடட் சீரீஸ் வித் சூப்பரில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி TI உங்களுக்கு அட்வான்ஸ்டு சீரீஸாகவும் கொடுக்குறாங்க.
ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த கலர்ஃபுல் பிராண்டில் உங்களுக்கு RTX சீரிஸும் GTX சீரிஸும் பெர்ஃபார்மன்ஸும் அவங்க யூஸ் பண்ணிக்கூடிய ஒரு ஹீட்டிங் பிளேட்ஸ் ஆகட்டும் இல்லை கெப்பாசிட்டர்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக தான் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ் இந்தியாவில். வித் 3 years வாரண்டி கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியா ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் போகிறீங்க அப்படின்னா அங்கே என்னால் வாரண்டி கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக கிளைம் பண்ண முடியும். எல்லா பிராண்டுக்குமே அது காமன் தான். இந்த பிராண்டுக்கும் அதே ஃபீச்சர்ஸ் தான். உங்களுக்கு வாரண்டி டேர்ம்ஸ் வந்து பார்க்குறப்ப டிஃபால்ட்டாக 3 years கவர் பண்ணி தராங்க. இப்போ நம்ம சொன்ன டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் தாண்டி இன்னும் சிம்பிளாக நான் கிராஃபிக் கார்டோட குவாலிட்டி எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான ஃபேக்டர். நீங்கள் ஒரு கிராஃபிக் கார்டு பார்க்குறக்கு ஒரு ஸ்டோருக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த கார்டை வந்து பாக்ஸோட தூக்கி நீங்கள் லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே அதோட வெயிட்டை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில கார்டு வந்து ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கும். லைட் வெயிட்டில் இருக்கிறப்ப அதோட குவாலிட்டி பில்டும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். கார்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த கார்டோட பில் குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பரும் ஸ்டோர் லொகேஷனும் கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பிசி பில்ஸில் இந்த மாதிரி கலர்ஃபுல் கிராஃபிக்ஸ் கார்டையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பை.